இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரன தான்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தான்ல வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாஹா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஊர்வஷி மேம், இந்த மாதிரி ஒரு தருணத்தில் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாக்யராஜ் சாரோட மறைவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. யாருமே எதிர்பார்க்கல அவர் இவ்வளோ சடனாக நம்மளை விட்டு போவார் அப்படிங்கிறது. உங்களுக்கு பர்சனலாக இது எந்த அளவுக்கான ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அவரோட மறைவு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு மேம்? இல்ல, கண்டிப்பா ஒரு துக்கம்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததும் என்னுடைய குருஸ்தானத்துல இருக்கிறவர். அவரு திடீர்னு ஏன்னா அவ்வளவு வயசாகி தள்ளாடி நடந்தவர் கிடையாது. ஒரு 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து உடம்புடியில படுத்தவர் கிடையாது. சடனா வந்து இப்ப குஷ்பு பொண்ணு அவத்திகா கல்யாணத்துக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா வந்திருந்தாரு. பாண்டியராஜ் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மேடையில அவ்வளவு நேரம் இருந்து விழாக்கு அவ்வளவு நேரம் இருந்து சந்தோஷமா போனவர். அவரோட 50 வருட விழா நடக்கிறப்பவும் அவ்வளோ அன்பா வந்து நம்மகிட்ட பேசி கலகலப்பா பேசினவரு. நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்? மிகப்பெரிய இழப்பு தான், மிகப்பெரிய இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. என்னுடைய பர்சனலான இழப்புங்கிறத விட அவங்க குடும்பத்துக்கு இழப்பு அது வேற ஒரு விஷயம். ஆனா இது இண்டஸ்ட்ரிக்கு அவரை மாதிரி ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இனிமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்தியால. நான் சொல்றது நாட் ஓன்லி இன் சவுத் இந்தியா ஒரு நாட் ஓன்லி இன் தமிழ். நிச்சயமா மேம், நிச்சயமா. அண்ட் நீங்க முந்தாடி முடிச்சு படம் பண்ணும்போது ரொம்ப சின்ன வயசு இல்லை மேம். அண்ட் அந்த படம் அப்படிங்கிறது தமிழ் சினிமால இந்தியன் சினிமாக்கே ஒரு ஒன் ஆஃப் த கல்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்யராஜ் சார் அப்படின்னா உங்களோட நினைவுக்கு வர முதல் விஷயம் என்ன மேம்? அவரோட பர்சனல் குவாலிட்டி நிறைய நினைவுகள் இருக்குமா. அந்த நினைவுகளை நம்ம இப்படி பகிர்ந்துக்கிறதுங்கிறது அதுல காமெடிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை இந்த தருணத்துல பேசக்கூடாது. அதாவது உங்க குடும்பம் அது கேட்டா கூட மனசு உங்களுக்கு ரொம்ப வேதனைப்படும். என்னாலே அது சந்தோஷமா பேச முடியற ஒரு 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 மைண்ட் இல்ல நானு. புரியுது மேம். அதனால அது நிறைய நம்ம எவ்வளவோ சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையும் விட எனக்கு அவருடைய எல்லா படங்களும் பிடிக்கும். ஆனா ரொம்ப பிடிச்ச படம் சின்ன வீடுங்கிற ஒரு படம். அவர் இல்லாம எந்த மொழியில எந்த கதாநாயகனும் அந்த படம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவ்வளவு மட்டமான கேரக்டர். தன்னை விட படிச்சு தன்னை விட பணத்திலையும் இதுலயும் நிர்வாணிக்கிறது பொண்டாட்டி கொஞ்சம் குண்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைலாக்லயும் ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லயும் கேவலமா பேசக்கூடியவர். அதுல எல்லாம் அவருடைய ஸ்டைல் இருக்குன்னா கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. தன்னையே குறை சொல்லி தானே நெகட்டிவ் ரோல் பண்ணி அப்படி பேர் எடுத்தவர் பாக்யராஜ் சார். வேற எந்த ஹீரோவும் ஒரு சின்ன வார்த்தை ஆப்போசிட் நிக்கிற ஆர்டிஸ்ட் சொன்னா கூட இல்ல இல்ல அந்த அதை சொல்ல வேண்டாம், அது நமக்கு அது நம்ம இமேஜ் அடிப்படும் அப்படிம்பாங்க. புதுமுக ஹீரோ கூட நீங்க இன்னொரு தடவை பார்க்கணும் சின்ன வீடு, அப்புறம் யோசிக்கணும் இந்த படத்துல வேற எந்த ஹீரோ நடிப்பாரு. அன்னைக்கும் சூப்பர் ஹிட் படங்களுடைய ஒரு இயக்குனர், திரைக்கதை வசனகர்த்தா, அவர் எப்படி இந்த படம் இப்படி எடுத்தாருங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். எவ்வளோ விஷயங்கள். ஏன்னா அவரே சொல்லிப்பாரு, எந்த ஹீரோ சொல்லிக்க மாட்டாங்க. ஏயா மொழி என்னையா அமாவாசை திருட்டு நேரம் முழிக்கிற, இப்படி எல்லாம் அவர் தன்னையே தாழ்த்திக்கிட்டு ஹீரோ ஆனவர். ஆமா, வாத்து மடையன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படி எல்லாம் இருக்கு. இன்று போய் நல்லா வேலை பார்த்தாச்சுன்னா அந்த ஹிந்தி வாத்தியார் மண்டையிலே அடிப்பாரு. அதெல்லாம் வாங்கிப்பாங்க. இல்ல நான் ஹீரோ அந்த மாதிரிலாம் அது பண்ணா சரியா வராது. தூரல் நின்று போகிறது பார்த்தா பொண்ணு பார்க்க இடத்துல கூட வர்ற மாப்பிள்ளை தோழனை இவன் நல்லா இருக்கிறான், இந்த மூஞ்சி எங்க இருந்து வந்தான், அவன் மொழிய பாரு திருட நாட்டம் அப்படிம்பாங்க. உடனே அந்த சைக்கிள் டயர்ல இருந்து அந்த சைக்கிள் ரிப்பேர் பண்ற ஆயில் அதை எடுத்து அவன் முகத்துல எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு போய் வெளியே போய் நில்லு அப்படிம்பாரு. இப்படி எல்லாம் பண்றதுங்கிறது இவரை தவிர வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன் பாண்டியராஜ் கூட பண்ண மாட்டாரு? பாண்டியராஜ் அவருடைய சிஷ்யன்னு பண்ண மாட்டாரு. பார்த்திபன் பண்ணுவாரா? யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளவோ விஷயங்கள்ல ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருந்தவர் அவரு. அண்ட் இந்த தருணத்துல நிஜமாவே பூர்ணிமா மேம் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நம்மளால யோசிக்கவே முடியல. ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு லவ் பேர்ட்ஸ் மாதிரி அவங்க 2 பேருமே எவ்வளவு வருஷமா வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. அது அன்எக்ஸ்பெக்டடா இது
நடந்தது வந்து அவங்களுக்கு மனசுக்கு அந்த சக்தியை கொடுக்கட்டும். அது மட்டும்தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நிச்சயமா மேம், இதோட இழப்பு அப்படிங்கறது வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. ஆனா இவர் வந்து இவரோட கலைகள் மூலமா, இவரோட படங்கள் மூலமா என்னைக்குமே நம்மளோட மனசுல நீங்காத ஒரு இடத்துலதான் இருப்பாரு. கண்டிப்பாமா, கண்டிப்பா வித்யா, கண்டிப்பா நிப்பாரு. அண்ட் பரிமளா அன்கோ படம் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாரா மேம்? அத பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேச? ஆமா 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 ஆமா, பரிமளா அன்கோ நல்லா பண்ணிருக்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்க, பிரமாதமா பண்ணிருக்க. அந்த டைமிங் உனக்கு இன்னும் பெட்டராகி வந்துகிட்டே இருக்கு. காமெடி டைமிங்கிறது நான் சொல்லி கொடுத்ததுக்கும் எவ்வளவோ என் பக்கத்துல இருந்தா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், சார் படம் கண்டிப்பா பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு. பிரமாதமா இருக்குமா, சூப்பரா இருக்குமா. நிறைய பேர் பயங்கர ஒப்பீனியன் சொல்றாங்க, டப்பிங்ல பார்த்தவங்க இல்ல பார்த்தவங்க இல்ல, நீ நல்லா பண்ணிடுவேன்னு தெரியாதா எனக்கு, எனக்கு உன்னால எந்த கெட்ட பேரும் கிடையாது அப்படின்னு எப்பவுமே பூரிச்சு போவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுட்டித்தனமான ஸ்டூடெண்டா தான் என்ன ட்ரீட் பண்ணிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கூட தலகணமே இல்லாத ஒரு மனுஷன் இல்ல மேம். லைக் என்ன மாதிரி இவ்ளோ ஒரு அவருடைய 50வது வருட விழாவுக்கு இயக்குனர் பாண்டியராஜ் வரல. அந்த ஷூட்டிங்ல இருந்துதான் நான் போறேன். பாண்டியராஜ் வரவே இல்லை, வர ஒரு டைரக்டர் அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, வரல. ஆனா பாண்டியராஜ் கூப்பிட்ட ஓடி வந்தார். ஏன்னா பாண்டியராஜ் பாக்யராஜ் சார் ஆபீஸ்ல இருந்து வந்த ஆளுதான் பாண்டியராஜ். சோ எந்த ஈகோவுமே இல்லாத ஒரு ஆள், அது ரொம்ப ரொம்ப ரேர் சினிமால. நிச்சயமா, அதுவும் இவ்வளவு ஒரு உச்சத்தை பார்த்துட்டு லைக் இந்தியன் சினிமா ஐகானா இருக்கிற ஒருத்தர் இன்னமும் அந்த பேரு கெட்டு போயிலையே அவருக்கு. சில பேர் வந்து அந்த பேரே மறைஞ்சு எல்லாருடைய நினைவில் இருந்து போயிடுவாங்க, போகவே இல்லையே. அதனாலதான் எப்பவும் நிப்பாரு நம்ம எல்லாரும் மனசுல, அவர் எப்பவும் நிப்பாரு. சினிமாங்கிற ஒரு அந்த தொழில், இந்த மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி அதுதானே. எப்ப வேணாலும் ஒருத்தரை பார்க்கலாம், ஒரு சிரிப்பை எப்படி பார்க்கலாம், ஒரு நடக்கிறது கொள்றது எல்லாம் பாக்குறதுக்கு அது அப்படியே இருக்கு. அதை விட அவர் மாதிரி தலை நரைச்சு போய் தள்ளாடுற வயசுல நம்ம அவரை பார்க்கல. ஆரோக்கியமான பாக்யராஜ் சாரை தான் பார்த்திருக்கோம். அதனால என்னைக்கும் அந்த உருவத்துல தான் நம்ம மனசுல அவர் நிற்பார். நிச்சயமா மேம், நிச்சயமா. Thank you so much ma. Thank you for asking. Thank you. தம்பி ராமையா சார் வணக்கம். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு வந்து லைக் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாரதிராஜா சார் நம்மளை விட்டு போனாரு. பாக்யராஜ் சார் வந்து இவ்வளவு சீக்கிரம் லைக் யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்மளை விட்டு போவாரு அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்கு? உங்களுக்கு எப்ப சார் தெரியும் பாக்யராஜ் சார் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படிங்கறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச பொழுதாப்பா தெரியுது. ஏன்னா பாரதிராஜா சார் ஐயா வந்து 84-85 வயசு. அவருக்கு கடந்த ஒரு 1.5 வருடமாகவே உடல்ல ரொம்ப சுகாவீனப்பட்டிருந்தாங்க. அவருடைய ஆத்மா அடங்கினா போதும்பா, இவ்வளவு புழுவா துடிக்க வைக்கிறியப்பா, மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கலை புரட்சி ஏற்படுத்தின ஒரு பிதாமகன் அப்படின்ட்டு எங்களை போன்றவங்களாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவர் வந்து ஆக்டிவா இருந்து இன்னைக்கு காலையில வாக்கிங் போயிட்டு வந்து ஜஸ்ட் ஒரு அட்டாக்ன்றது ஏத்துக்கவே முடியல. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க கூட. நான்லாம் வந்து ஒரு கிராமத்தை விட்டு இங்க வருவதற்கு சிந்தனையை எப்படி எழுதுவதை எப்படி படமாக எடுப்பதுன்றதெல்லாம் படங்களின் மூலமாக பாடங்கள் நடத்தின ஒரு பெரிய மகான். எதிர்பார்ப்பே இல்லாம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அது அவருடைய குருநாதர்கிட்ட இருந்தே 16 வயதுல இருந்து ஆரம்பிச்சு குருநாதர் கொஞ்சம் தடுமாறி கீழே இறங்குற பொழுது கூட ஒரு கதையை எழுதி கொடுத்து, ஸோ எந்த வகையிலையும் குரு பக்தி, அற்புதமான சிஷியனாக, அற்புதமான கதையாசிரியராக, அற்புதமான நடிகராக, அற்புதமான டைரக்டராக, அற்புதமான மனிதராக வாழ்ந்து ஒரு மறைந்தவர். என்னை பொறுத்தவரை அவருக்கான நினைவு என்பது ஊரை விட்டு போகிற பொழுது நகைச்சுவை, நான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்க வைப்பேன், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை எப்படி எழுத்துக்கு கொண்டு வந்து எப்படி வெகுஜன மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், இவர் தான் எனக்கு குருநாதர், இவர் தான் எனக்கு வந்து ரோல் மாடல். நான் வந்து அவருடைய ஏகலைவன். சென்னைக்கு வந்ததே அவர்கிட்ட எப்படியாவது உதவியாளர் சேர்ற பொழுது ஒரு எங்களுடைய உறவினர் மூலமா ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்கிக்கிட்டு அங்கே ஒரு 50 காசு போட்டு பேசணும். நான் சொல்றது 80s இல்லை, ஒரு 50 காசு போட்டு இவருடைய ஃபோன் நம்பர் எப்படியோ கிடைச்சிருச்சு, போட்டு ஏகப்பட்டது மனசுல நினைச்சு வச்சிருப்பேன். சார் உங்கள்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டேரக்டரா சேரணும் சார், எப்படி சார் எப்படி இப்படிலாம் யாரு கதவை தட்டி கியூல போய் நிற்கிறது எனக்கு ரொம்ப கூச்சப்படுவேன். அதனால ஃபோன்ல பேசிடுவோம் அப்படின்றது ஒரு இன்ஃபேக்ட் ஸ்பெஷல்ல அவருக்கு சாருக்கு
போட்டா அவர் சொல்லுங்க அவரே எடுப்பாரு, டாக்டர் போனை கட் பண்ணிடுவேன். அப்படி ஒரு பதட்டப்பட்டு இருந்தது ஒரு காலம். சில வருடங்கள் கழிந்தது. தேசிய விருதெல்லாம் வாங்கிய பிறகு வாகை சுடுவான்ற ஒரு படம், ஆமா, அருப்புக்கோட்டை படத்துல தம்பி சர்க்குணத்தோட படம், ஒரே ஒரு கேரவன். இந்த படத்துல நான் அந்த சைட்ல வந்து சார் இருந்தாங்க. நான் வந்து இந்த ஒரு ஃபோக்கு சாங்கெல்லாம் அந்த கேரவனை தட்டி பாடிக்கிட்டு இருந்தேன். அவர் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்திருப்பாரு போல. நான் நினைச்சேன் அவர் ஷார்ட்ல இருந்தாரு நினைச்சேன். ஃபுல்லா கேட்டுட்டாரு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஈவினிங்ல காம்பினேஷன் ஷார்ட் வைக்கிறவங்க, தம்பி இவ்வளவு அழகா பாடுறீங்க, இவ்வளவு அழகா மேளம் தட்டுறீங்க, உங்களுக்கு இசையில. ஆமா சார் நெளிஞ்சு குச்சத்தோட அவர்கிட்ட அந்த பாவனை காமிச்சேன். அன்றைய மாலை ஒரே ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாய்க்கிறார் சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் போட்டிருக்காங்க. இப்ப பாய்க்கிறார் சார் தன்னிடம் அசோசியேட்டா ஒர்க் பண்ணவங்கள அசிஸ்டன்டாக கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஈவினிங் போயிட்டு பேக்கப் பண்ண போற 7 மணிக்கு குளிச்சுட்டு யாரா பெல் அடிக்கணும்னு பார்த்தேன், பாய்க்கிறார் சார் உதவியாளர் இருந்தாரு. சார் உங்க ரூமுக்கு சார் வரலாமான்னு கேட்டு வர சொன்னாருன்னே என் உதரமெல்லாம் ஆடி போச்சு. யாருக்கிட்ட கேட்கறாங்க, 50 காசை போட்டுட்டு அவர்கிட்ட பேசலாமா, அவர் குரல் கேட்டு பய பக்தியில போன கட் பண்ண தம்பிராம அவர்கிட்ட, பாய்க்கிறா சார் நான் உங்க ரூமுக்கு வரலாமான்னு கேட்டு வர சொன்னோன்னே, டேய் எப்பா நீ அசோசியேட் தானியா, சாரே சொன்னாலும் நீ இப்படி சொல்லாமையா, எவ்வளவு பெரிய நீ குற்ற உணர்ச்சி இல்லை, நீ போய் தள்ளுற தம்பி, இரு சார் ரெடி ஆயிட்டாரா, குளிச்சுட்டாரா, நான் வர்றேன் அப்படின்னு நான் போய் கீழே இறங்கி, அதற்கப்புறம் அவர் வந்து நான் காட்டுத்தனமான எம்ஜிஆரோட ஃபேன் சார், நீங்க ஒவ்வொரு படத்தையும் வருகிற பொழுது காலண்டர்லயோ காட்சியிலையோ பின்புலத்திலையோ ஏதோ ஒரு எம்ஜிஆர் பத்தியோ எம்ஜிஆர் போட்டோவையோ, இந்த படத்துல எங்க வச்சிருக்காரு பாக்கிறா சார், நீ இந்த படத்துல எங்க வச்சிருக்க, இப்படிதான் சார் உங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட தீவிர எம்ஜிஆர் கலை உலக வாரிசுன்னு உங்களுக்கு அவர் கொடுத்த பொழுது நான்லாம் ஊர்ல இருந்து அப்படி ஒரு ரசிச்சேன். அடடா நம்ம எப்படி ரசிச்சோமோ அது மாதிரி பல நினைவுகளையெல்லாம். அதுக்கு பிறகு நிறைய அவருடைய பட்டிமன்றத்தின் நிகழ்வுல நான் உட்கார்ந்து பேசுறது, சப்ஜெக்ட் பேசுறது, என் மகனுக்கு திருமணம் பத்திரிகை இன்விடேஷன் பண்ண பொழுது நானும் அர்ஜுன் சார் போன பொழுது உட்கார்ந்து பேசுனது, எல்லாம் அவருடைய தொழில் 70வது பிறந்த நாள் நிகழ்வுல போய் நான் கலந்துக்கிட்டது பேசுறது. ரொம்ப குடும்பம் தான்ப்பா, பட் என்ன சொல்றது, எல்லாம் இதுவும் கடந்து போகும். என்னன்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு பிரவீணாவை காதல் மனம் புரிந்து ஒரு இடத்துல இறந்து போறாங்க, மாபெரும் கலைஞன் ஐயோ மனச்சிதைவை அடைஞ்சிருவாரோ, கற்பனை வளங்கொண்டிருமோன்னு நான்லாம் கவலைப்பட்டு இருந்தேன் ஒரு ஓரத்துல எங்கேயோ ஒரு கிராமத்துல. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பூர்ணிமா அம்மா பீக்ல இருந்தவங்க லவ் பண்ணி ரசிச்சு அப்படியே லவ் பண்ணி வந்து இவருடைய கற்பனை வளம் குன்றாத அளவுக்கு கரம் பிடித்து இன்னைக்கு வரைக்கும் கணவன் மனைவியாக அன்றில் பருவதை போல அழகா வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. சினிமா தம்பதியர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக டி ராஜேந்தர் உஷா மேடம் இருக்காங்க, எப்படி இருக்காங்களோ அதே போலதான் இன்னைக்கு பாய்க்கிற சாரும் பரிமாமம். நம்ம இதெல்லாம் இந்த 2 நாள் 3 நாள் ஓகே, துயரம் ரொம்ப அடுத்த கட்டம் நம்ம கமிட்மெண்ட்டுக்காக போய் தான் ஆகணும். ஆனா பூர்ணிமா மேடம் இதை எப்படி தாங்கிக்குவாங்க அப்படின்றது பூர்ணிமா அம்மாவுக்கும். ஏன்னா சமீபத்துல அவருக்கு நடந்த அந்த 50 ஆண்டுகள் நிறைவு விழால கூட இப்ப கல்யாணமான மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்க. இன்னைக்கு வாக்கிங் போகும்போது கூட 2 பேரும் கைய பிடிச்சிட்டு தான் போனதா அவங்கள பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லாம இருந்தா ஓரளவுக்கு நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருப்போம் சரி அப்படின்ட்டு. இது வந்து சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒரு 12 வருஷத்துக்கு இருந்திருக்க வேண்டியவர் என்னன்னா இந்த மாதிரியான மாபெரும் கலைஞர்களை எல்லாம் பிரிஞ்சுட்டு நம்ம வந்து எவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம் தெரியுமா. இது வந்து இந்த சமுதாயத்துக்கு இவருடைய அனுபவமும் இவருக்கு வட்டறிவும் படிப்பறிவும் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் எவ்வளவோ இந்த கடந்த 10-15 வருடங்கள்ல பயன்படுத்திருக்கலாம். எனக்கு இந்த இப்பவும் கடந்து போகலை. இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தளபதி விஜய் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு மேல் சபையை கொண்டு வந்து இந்த மாதிரியான அறிவு களஞ்சியங்களை எல்லாம் ஒரு எம்எல்சின்னு சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க, மாபோ சிவஞானம் ஐயா வந்து உட்கார வச்சுட்டு எம்ஜிஆர் அழகுபடுத்தினார். ஏகப்பட்ட இது ஒரு காலத்துல ஒரு சூழ்நிலையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலே மேல் சபை கலைக்கப்பட்டது. இப்ப மறுபடியும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த மாதிரியான எத்தனையோ இனிமே இப்ப இருக்கிறவர்களையாவது அவர்களுடைய அனுபவத்தையாவது மேல் சபைன்னு ஆரம்பிச்சு அவர்கள் பட்டதை பிடித்ததை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மக்களுக்கு நல்லது பண்ணுவதற்கு ஏகப்பட்ட அறிவு அதாவது பாரதிராஜா சார் மதுரை வந்தது, இவரு கொங்கு, ஒரு பண்பாட்டு புரட்சி பண்ணாங்க. ஒரு இந்த சைடு இன்னைக்கு பேன் இந்தியா முதல்ல பேன் தமிழ், முதல்ல தமிழ்நாடே முதல்ல பரவலாக்கத்துக்கு காரணம் வந்து பாக்கியராஜ் சாரும் பாரதிராஜா சாரும். அந்த மாதிரியான வேற என்ன பண்றது, புலம்புறது தேர வேற வழி இல்ல. நிச்சயமாக கடைசியா அவரை பார்த்தது எப்போங்கிற ஞாபகம் இருக்கா? கடைசியா நீங்க அவரை எப்போ நேர்ல மீட் பண்ணி பேசுனீங்க? சார் திருமணத்துக்கு வந்தார், போன்ல பேசியிருப்பா, போன்ல எல்லாம். ஆமா, நான் வந்து இவர் இப்ப 50வது நிகழ்வு கொண்டாடின பொழுது நான் வந்து வெளிநாட்டுல ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். மேடம் பேசினாங்க, சாரும் பேசினாங்க, அதுதான் போன்ல பேசினது. அந்த நிகழ்வுல என்னால கலந்துக்க முடியல. பட் 70வது பிறந்த நாள்ல போய் கலந்துக்கிட்டேன்.
ஆமாம். பட் ரைட், இதுவும் கடந்து போகும். பட் இந்த மாதிரியான மனிதர்களை எல்லாம் இது இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் லிங்குசாமிலாம் கேட்டிங்கன்னா மணிக்கணக்கில் பேசுவார். அவர் தொடாத ஜானரே கிடையாது, அவர் கிராஸ் பண்ணாத ஏரியாவே கிடையாது. வெகுஜன மக்கள் மனசு வலிக்காம நான் புத்தி சொல்றேன்டா, ஒரு புரட்சி செய்யறேன்டா அப்படின்லாம் சொல்லாம புத்தியும் சொல்வார், புரட்சியும் செய்வார், ஆனால் சத்தம் இல்லாமல் செய்வார். அந்த சாமர்த்தியம் வந்து அவர்கிட்ட இருந்தது. உளவியல் ரீதியாக இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ரஜினி சாரே மேடையில் சொன்னதானே, எது எப்படி இருக்கு அந்த மாடுலேஷன் சொல்லி கொடுத்தது பாக்கிறார் சார். ஒரு டயலாக்க ஒரு காட்சி அது 3 விதமா எழுதணும், ஆனா ஒரே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. உள்ளுக்குள்ள சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு, சந்தைக்கு போகணும் ஆத்தா, இந்த மாடுலேஷன் இதெல்லாம் யாரு? வைக்கிறார் சார் தான். ஒரு துளி கூட அந்த தலகணமோ அது இல்லாத இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சொன்ன நம்ம போன் பண்ணா கூட அவர் தான் எடுத்து பேசுவாரு. அப்புறம் ஏதாவது பிஸியா இருந்தா கூட திரும்ப என்னமா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அவ்வளவு தூரம் டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன் வந்து பார்க்கவே முடியாது சார். என்னவென்னா அவருடைய இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. அவருக்குள்ள சாந்தனோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். அவரை இந்த ரசிச்சு கொண்டிருக்கக்கூடிய என்னாலும் ரசிக்கக்கூடிய எங்களை மாதிரியான ஆட்களுடைய புறையர் அதுதான். பூர்ணிமா அம்மாவுக்கு இறைவன் வந்து மிகப்பெரியதை தாண்டக்கூடிய சக்தியை கொடுக்கட்டும். நன்றிம்மா. நன்றி சார், நன்றி. இந்த உலகத்தை விட்டு பாக்கிறார் சார், தவறிட்டார். நல்ல டைரக்டர். ஒரு படங்கள் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். அதோட என்னுடைய ரிலேஷனோட சச் எ கிரேட் பர்சன், ஹியூமன், நல்ல டைரக்டர். நான் இப்போ இங்கே டெல்லியில் இருக்கிறனால எனக்கு ஒன்றும் பண்ண முடியல சார். சாரி சார், மிஸ் யூ. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ண டைம் எல்லாமே நான் போய் அவர்கிட்ட பேசும்போதும் என்னை பற்றியெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுவார். கிரேட் பர்சன். அந்த நாட்கள் மறக்க முடியாது. அந்த ஃபேமிலியோட நாட்களும் சரி, அவரோட நான் படம் பண்ணதும் சரி, அவரோட பேசின விதம், யாரையுமே ஹர்ட் பண்ணி பேச மாட்டார். ரொம்ப நல்ல மனிதர். இந்த மாதிரி ஒரு வர நல்ல மனிதருக்கு நம்மளை விட்டு போகிறாங்க சொல்லுவோம், மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார் நினச்சே பார்க்கல. எனக்கு இப்போ என்னென்னா, டெல்லியில் இருக்கேனே, என்னால் போக முடியல சுச்சுவேஷனில் இருக்கு. கீர்த்திட்ட பேசினேன், எல்லாத்தையும் பேசினேன். பட் என்ன சொல்கிறது, ஆறுதல் சொல்ல முடியாது. அதனால் சினிமா ஃபீல்டுக்கே ஒரு பெரிய லாஸ், ஒரு பெரிய டைரக்டரை லாஸ் பண்ணோம். எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை மிஸ் பண்ணோம். ஒரு நல்ல மனிதரை மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போது பாக்யராஜ் சார். குஷியுடைய மேரேஜ் கூட நான் சங்கீத் அண்ட் மெஹந்தி போயிருக்கேன். கல்யாணத்துக்கு வராருன்னு சொல்லும்போது என்னால் இருக்க முடியல, டெல்லி வந்தனால. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அங்கே இருந்திருந்தாலும் அவர்கிட்ட நான் பேசியிருப்பேனே அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். லாட் சார். பூர்ணிமா சாருக்கும் சரி, பூர்ணிமா மேம் சரி, சாந்தனு சரி, கீர்த்தி சரி, அவங்க ஃபுல் ஃபேமிலி, என்ன சொல்கிறது தெரியல. மிஸ் யூ சார். பாக்யராஜ் சார், யூ ஆர் கிரேட் பர்சன். தேங்க்யூ சார். நோ தேங்க்யூன்னு சொல்ல முடியல, ஏதோ வளருது வாய், வார்த்தை இல்லை. ஏன் சார் இவ்வளோ ஃபஸ்ட் எங்களெல்லாம் விட்டு போனீங்க? சினிமா ஃபீல்டு நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல ரைட்டர் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. மிஸ் யூ சார், மிஸ் யூ சார். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு கொலகாரனை தான் பார்க்கா. இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். பட்டில் இழைத்த பாரம்பரியம், விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ், உங்கள் சென்னை சில்க்ஸில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.